تتضرع إلينا في الندوات بل وأشرف من سيد الخير قد أفلح المؤمنون. அந்த முஃமின்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அந்த வெற்றியாளர்களை நம் எல்லோரையும் கபூல் செய்திருக்கிறான். வெற்றி பெற்ற அந்த முஃமின்கள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தங்களுடைய தொழுகையிலே இறையச்சம் உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக, ஈடுபாடு உள்ளவர்களாக, அதிலே பராங்கற்றவர்களாக இருப்பார். அதுபோல் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். தேவையற்ற காரியங்களிலிருந்தும் ஒதுங்கி இருப்பார், தேவையற்ற காரியங்களிலிருந்தும் நீங்கி இருப்பார். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார். ஒவ்வொரு தன்மையும் பிரித்து சொன்னால் நேரமாகிவிடும் என்று ஓதப்பட்டதிலே ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். பெருமக்களே, ஜகாத் என்பது இருக்கிறதே, இது உலகத்தில் யாராலும் வகுக்கப்பட்ட பொருளாதார திட்டம் அல்ல. ஹதீஸிலே வருகிறது, இது அல்லாஹ் வகுத்த சட்டம். அல்லாஹ்வே நேரடியாக ஹதீஸில் இப்படி வருகிறது, இன்னல்லாஹ லம் யர்த லிஸ்ஸகாத்தி ஐயதவல்லாஹா மலக்குன் முகர்ரபுன் வலா நபிய்யுன் முர்ஸலுன் ஹத்தா யதவல்லா பிகிஸ்மத்திஹா. ஜகாத்தை பொறுத்தவரையிலே அதை நிர்வகிக்கக்கூடிய, அது எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்ற இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான், அவன் ஏற்படுத்தினான். இதிலே எந்த மலக்குமார்களுக்கும் ஈடுபாடு இல்லை, எந்த நபிமார்களுக்கும் இல்லை. அல்லாஹ் யாருக்கும் அந்த உரிமையை கொடுக்கல. அல்லாஹ்வே இதை பங்கு வைத்து எதற்கு கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தான் இதை ஆக்கியிருக்கிறான் என்று ரப்பு இது சொன்னதை ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஹிஜ்ரி 2 இது கடமையாக்கப்பட்டது. நாம் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் இஸ்லாமிய கடமைகள் 5 கடமைகளில் அது ஒரு கடமை. அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை தந்து ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்தார். ஆசைப்பட்டு அல்லாஹ் காரியத்தை லேசாக்கிறோம். ஆசையும் முயற்சியும் இருந்தால் அல்லாஹ் காரியங்களை லேசாக்குவோம். அருமையான பெருமக்களே, எதற்கு ஜகாத்? 85 கிராம் தங்கம் அல்லது 612 கிராம் வெள்ளி, 85 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, இது மாதிரி இதனுடைய மதிப்பீட்டிலே உள்ள பணம். தங்கமா இருந்தா தங்கத்தினுடைய கணக்கு பார்க்கணும், அதுல எவ்வளவு மதிப்பு தானே, பண மதிப்பு தானே. அது மாதிரி ஜகாத் அதனுடைய வெள்ளி அதனுடைய பண மதிப்பு. இதுல ஜகாத் 10 பவுன் இருந்தாலும் கூட கடமை ஆயிரும், வெள்ளி 612 கிராம் இருந்தாலும் கடமை ஆயிரும். ஆனால் பொருளாதார ரீதியான கணக்கிடுவதற்கு வெள்ளியை எடுப்பது நல்லது. என்ன, வெள்ளி ரேட்டு கம்மி இதை விட, தங்கத்தை விட என்ற காரணத்தினாலே, ஏனென்றால் இது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட போகிற ஒரு திட்டம் என்ற காரணத்தினாலே வெள்ளிங்கிறது 612 கிராம். இன்னைக்கு 1 கிராம்ங்கிறது கிட்டத்தட்ட 320 ரூபாய். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுவதும் யாரிடத்திலே 1,95,840 ரூபாய் வருஷம் போக அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒரு வருடம் முழுவதும் பணம் வந்தவுடன், இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் வருது, நாளைக்கு ஜகாத் கடமை ஆகாது. ஒரு வருடம் முழுவதும் அந்த பணம் அவரிடத்தில் சுற்றி சுழன்று இருக்க வேண்டும். அப்படி 1,95,840 ரூபாய் ரொக்கத்தின் கணக்கின்படி. இந்த ரொக்கம் அப்படிங்கறத பொறுத்தவரையில இதுல எல்லாமே சேரும். ஒரு ஆள் 2 பணம் போட்டிருக்கிறாரு, அதுவும் இதுல சேரும். பேங்க்ல அவருக்கு இருப்பு இருக்குது, இதுவும் அதுல சேரும். ஒரு கடன் கொடுத்திருக்கிறாரு, கர்மாமா திரும்ப தந்துருவாருன்னு தெரியும், அதையும் ஜகாத்துல கணக்கிட வேண்டும். இந்த மாதிரி வியாபார சரக்குகள், வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறாரு சரக்குகள், இதையும் வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்க்கணும். சரக்கு கணக்கு பார்க்கறதுங்கிறது, இவர் ஒரு விலைக்கு விற்பாரு, வாங்குறது ஒரு விலைக்கு வாங்கியிருப்பாரு, லாபம் வச்சு ஒரு விலைக்கு விற்பாரு. இவர் வாங்கின விலைக்கு கணக்கு போடணும்னா, விற்கிற விலைக்கு கணக்கு போடணும்னா வாங்கின விலைக்கு தான். லாபம் எவ்வளவு வச்சுக்கலாம், ஊரை பொறுத்து சூழ்நிலை பொறுத்து லாபத்தை எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அந்த கணக்கு, அந்த பொருளினுடைய மதிப்பினுடைய கணக்கு வாங்கிய விலையினுடைய அடிப்படையாக வைத்துத்தான் அது போடப்பட வேண்டும். இந்த மாதிரி வியாபார சரக்குகள், விளைச்சல்கள், விளைந்து வரக்கூடிய பொருள்கள்ல எது எதுன்னு மார்க்க சொல்லி தந்திருக்கு. அது மாதிரி ஆடு மாடு ஒட்டகை, இந்த பிராணிகள், இவைகள் எல்லாம் ஜகாத் என்பது கடமையாகும். அருமையான பெருமக்களே, ஏழைகளை நோக்கமாக கொண்ட காரணத்தினாலே வெள்ளியினுடைய பணம், வெள்ளியினுடைய அளவிற்குண்டான பணம் இருந்து விட்டாலே ஜகாத் என்பது கொடுக்கப்பட வேண்டும். செல்வம் வந்தவுடனே கடமையாகாது. ஒரு வருஷம் முழுவதும், ஒரு வருடத்தில் ஹவுலானுல் ஹவுல் என்று சொல்வார்கள், ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் அவருக்கு கடமையாகும். கொடுக்கின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன?
கொடுக்கிற காரணத்தினால் உண்டாகக்கூடிய முதலாவது பொருளாதார வளர்ச்சி. இன்னைக்கு அவர் கணக்கு பார்த்து வருஷத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுங்க? எவ்வளோ? 2500 ரூபாய். 2500. 1 லட்சத்துக்கு 2500 ரூபான்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு அவர் 2 லட்சத்துக்கு கொடுப்பார். இந்த வருஷம் 1 லட்சத்துக்கு கொடுக்கிறாருன்னா உதாரணமா 1 லட்சம் இருக்குது அது கொடுக்கிறாருன்னு சொன்னா அடுத்த வருஷத்துக்கு 1 லட்சம் இருந்தா கடமையாகாது. 1,95,000 வேணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 லட்சத்துக்கு இந்த வருஷம் கொடுக்கிறாருன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் 20 லட்சத்துக்கு கொடுப்பார். ஏனென்றால் இது பொருளாதார வளர்ச்சி. குர்ஆன் சொல்கிறது ஒன்றுங்கிறது மடங்காகும், பன்மடங்காகும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. பரக்கத்துல் மால், பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும் ஜக்காத் கொடுத்தார். ஜக்காத் கொடுப்பவருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான். ஜக்காத் கொடுக்கிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய இன்னொரு மகத்தான பாக்கியம் என்னன்னு சொன்னா கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒரு ஆள் எவ்வளவோ வணக்கம் செய்யறாரு, கஞ்சத்தனம் இருக்குது, அல்லாஹ்வுடைய விரோதி வருது. அல்லாஹ்வுடைய விரோதி வணக்கம் நிறைய பாது செய்யறாரு, ஆனாலும் கூட கஞ்சத்தனம் இருக்குது. கஞ்சத்தனம்ங்கிறது யார் ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கிறான். அவர் கஞ்சன் என்று எழுதப்படாது, கஞ்சன் என்று அவர் எழுதப்படாது. கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் பகீலு அதுவுல்லாஹ், கஞ்சன் என்பவன் அல்லாஹ்வுடைய விரோதி. உலவுக்கான ஆபிதா, அவன் வணக்கசாலியா இருந்தாலும் வருது. அதனால கஞ்சத்தனம்ங்கிறது ரொம்ப பெரிய அபாயம். உள்ளத்தால் விசாலமா இருக்க வேண்டும். இந்த கஞ்சத்தனத்தை விட்டு முதலாவது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. இரண்டாவது கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். மூன்றாவது இந்த பொருளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருள் பாதுகாக்கப்படுவது ரப்பினுடைய பொருள். மன் அத்தா ஜகாத்த மாலிஹி ஃபகத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு. யார் ஒரு பொருளினுடைய ஜகாத்தை கொடுத்து விட்டானோ அதனுடைய தீங்கு அதை விட்டு நீங்கிவிட்டது. அதற்கு ஏற்படக்கூடிய ஷர், அதில் வரக்கூடிய தீமை என்பது நீங்கிவிட்டது என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி பொருளாதாரத்தை வளர்ச்சி, பொருளாதாரம் சுத்தமாயிடும். இந்த ஜகாத்தின் சேர்ந்துருந்துன்னு வைங்க, எல்லாம் சேர்ந்து அசிங்கமாயிடும். ஜகாத்தினுடைய பொருள் அதில் எடுக்கப்பட்டு விட்டால், ஜகாத்தின் சொன்னாலே தூய்மைப்படுத்துதல், இதுதான் அர்த்தம். ஜகாத்துங்கிற வார்த்தைக்கு தூய்மைப்படுத்துதல், சுத்தமாக்குதல் என்றுதான் அர்த்தம். அதனால அந்த பொருளாதாரம், ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் சுத்தமாகிவிடும் என்று மார்க்கம் சொல்கிறது. குதுமின் நம்பாலையும் சதகத்தன் துத்தஹீருஹும் அல்லாஹ் சொன்னார். உங்கள்ட்ட இருந்து ஜகாத்தை நீங்க எடுங்க, அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். துத்தஹீருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாதிரி இந்த பொருளாதாரத்தினுடைய இந்த ஜகாத் என்பது இருக்குது, இது ரப்பு வகுத்த இந்த திட்டம் தன் எஜமானனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம். அல்லாஹ் தஆலா என்னை யாரிடத்திலும் வாங்காமல் கொடுக்கும் நிலையில் ஆக்கியிருக்கிறான். என் ரப்பு என்னை யாசகம் செய்து வாங்கி விடாமல் கொடுக்கும் நிலையில் என் ரப்பு என்னை ஆக்கியிருக்கிறான் அல்லவா? அதுக்கு ஒரு நன்றி இருக்குதா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி இருக்குது. நிறைய பணம் இருக்குது, 1000 ரக்காத் தொழுவ சொன்னா தொழுவாரு, துட்ட கொடுங்கன்னா அது கொஞ்சம் யோசிப்பார். அது பொருளாதாரத்தினுடைய நன்றி அல்ல. அது பொருளாதாரத்தினுடைய நன்றி என்பது அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியில் ஆக்குவதுதான். எனவே ஜகாத் என்பது பொருளாதாரத்தினுடைய நன்றியாக இருக்கிறது. அது மாதிரி ஜகாத் கொடுக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சமூகத்தில் அவருக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சமூகத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு கண்ணியத்தை உண்டாக்கி கொடுக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அது மாதிரி பொருளாதாரத்தினுடைய நிலையிலே அதாவது 2 வாக்குறுதி குர்ஆன்ல இருக்குது. ஒன்று ஷைத்தான் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான், இன்னொரு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். அஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கு பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான், துட்டுக்கிட்ட கொடுத்துறாத. எப்படி நீ வசதியான, துட்டுக்கிட்டு சேர்த்ததுனால தான் வசதியான, அதனால துட்டை கொடுத்துறாத, வறுமை வந்துடும், பணம் போயிடும், செல்வம் குறைஞ்சிரும் என்று சொல்கிறான். ஒரு ஃபஹ்ஷா அருவருக்கத்தக்க காரியங்களையும் அது மாதிரி வறுமையை பற்றி உங்களுக்கு அவன் பயம் காட்டுகிறான். ஆனால் வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபضلا, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், தன்னுடைய மன்னிப்பையும் தருவான், அதிலே இன்னும் அல்லாஹ் தஆலா உயர்வை தருவான், ஃபضலை தருவான், அருளை தருவான், அதை வளர்ச்சி அடைய செய்து தருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமக்களே, அதனால இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான காரியம். அது மாதிரி யார் கொடுக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பான்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, முனாவலத்துல் மிஸ்கீன் தகி மைத்தத்த சூ, ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பது இருக்கிறதே கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாக்கும். நம்ம கையில இருக்குது அது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சன்மானம். அதனாலே ஒரு புகழோடு உள்ள மரணம், கண்ணியமான மரணம், கெட்ட மரணங்களை விட்டு உண்டான ஒரு பாதுகாப்பு ஜக்காத்தை கொடுக்கிற காரணத்தினால் இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். இந்த மாதிரி மறுமையினுடைய மகத்தான வெற்றி அது சொல்ல வேண்டியதில்லை. மா இந்தக்கும் என்பது மா இந்தல்லாஹி பா, உங்களிடத்தில் உள்ளதெல்லாம் அழிந்து போய்விடும், ஆனால் எதை நீங்கள் செலவழித்தீர்களோ அது உங்களுக்கு மிச்சமாக இருக்கும், பாக்கியாக இருக்கும் என்று குர்ஆன் ஷரீஃப் வாக்களிக்கிறது. அருமையான பெருமக்களே, ஜக்காத் கொடுக்கிற காரணத்தினால், ஆனா கொடுக்கிறது பணம் கொஞ்சம் கூடும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக கொடுக்கணும். வபத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஆகிரத்தினுடைய நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். நோக்கம் அதுவாக இருக்கிறது. அது மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்கன்னு வைங்க, பணத்தினுடைய அந்த மமதையிலேயே அழிந்தவர்கள் எவ்வளவு பேர். பணம் 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 சொல்லிட்டு அதிலேயே இருந்து உங்காம திங்காம ஒழுங்கா சாப்பிடாம வெறும் பணத்தை உண்டாக்குறது மாத்திரம் வாழ்க்கையில் குறிக்கோள் என்று சொன்னார். அப்படி அழிந்தவர்கள் எவ்வளவு பேர். குர்ஆன் ஷரீஃபிலே பிரபலமான 4 வரலாறு இருக்குதுங்க. குர்ஆன் ஷரீஃபிலே பிரபலமான 4 வரலாறு. ஒன்று காரூனுடைய வரலாறு, இன்னொன்று சாலபாவுடைய வரலாறு, இன்னொன்று கஹ்ஃபிலே உள்ள உம்மான் நாட்டிலே நடந்த 2 சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு, இன்னொன்று யமன் நாட்டிலே நடந்த ஒரு வரலாறு. இந்த 4 வரலாறு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 பேரும் பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகத்தினால், உலகாதாயத்தின் மீது உள்ள பற்றின் காரணத்தினால் செலவழிக்காமல் இருந்தார். காரூன் அப்படித்தான். காரூன் ஒன்னை கொடுக்கல. நீண்ட வரலாறு, குர்ஆன் நீண்ட வரலாறை சொல்கிறது. அவனையும் அல்லாஹ் சொல்கிறான், வமா கானலஹு மின் ஃபியத்தின் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ் ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரில்லாஹ். அவனையும் அவன் கட்டிய மாளிகை, கற்பனை கோட்டைகள், இது இருந்தா அப்படி ஆயிரும், நாளைக்கு இப்படி ஆயிரும், நாம இப்படி செய்யறோம், உலகத்தை வளைத்து போட்டு விடலாம், எல்லா கற்பனை கோட்டைகளும் உடைந்து போய்விட்டது. வமா கானலஹு மின் ஃபியத்தின் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ் தஆலா அன்னை அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, உதவியை பெறக்கூடிய நிலையில் அவனும் இல்லை, உதவியை பெற அளவுக்கு உண்டான ஒரு நிலையிலே அவன் இல்லை, அவனுக்கு யாரும் உதவி செய்ய முன் வரல. அல்லாஹ் தஆலா காரூனை பற்றி சொல்லி காண்பித்தார். எனவே வெறும் பொருளாதாரத்தை எந்த விதமான நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யாமல் முறையான ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதற்கு 4 வரலாறு குர்ஆன் சொல்கிறது. ஒன்று காரூன், இன்னொன்று பெயர் சொல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு சாலபாவுடைய வரலாறு. சாலபா இருக்கிறார்களே, சத்தியம் பண்ணாங்க, ஆஹதல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய பணத்தை தந்த, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி செய்திருவேன், இந்த ஏழைகளை கொடுத்துருவேன், அப்படி கற்பனை செய்தார், வாக்குறுதி அளித்தார், சத்தியம் பண்ணினார். ஆனால் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய பொருளாதாரம் என்ற அது அருளை கொடுத்த பொழுது பகிலபி, கஞ்சத்தனமாக இருந்தார். இது என்ன, இது ஜிஸியா மாதிரி இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கேட்டு விட்டாங்க, இது என்ன தண்ட வரி மாதிரி இருக்குது இது என்று ஜகாத்தை கொடுக்க மறுத்தார். அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிட்டான் இது விஷயத்திலே. பலமா வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்ததை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்கன்னு வருது. அவர் ஜகாத் 2வது கொடுத்துட்டு இது தப்பிக்கிறான்னு பார்த்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனசு தெரிஞ்சவங்க வேணான்ட்டாங்க, வாங்க மாட்டேன்ட்டாங்க. அது மாதிரி 3வது வரலாறு சூரத்துல் கஹ்ஃபிலே உள்ள 2 பேர், 2 சகோதரர்கள், உம்மான் நாட்டினுடைய ஜோர்டானிலே நடந்த ஒரு வரலாறு. அதிலே அல்லாஹ் தஆலா ஏராளமாக செல்வத்தை கொடுத்திருந்தான், ஆனால் அதை கொண்டு அகம்பாவம் கொண்டார். செல்வம் கொடுக்கப்படாத அல்லது குறைத்து கொடுக்கப்பட்ட தன் சகோதரனை மட்டமாக லேசாக கருதினார். அல்லாஹ் தஆலா ஒன்றுமில்லாமல் அழித்தொழித்தான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யமனிலே உள்ள ஒரு இடம் சன்ஆ, யமனிலே உள்ள சன்ஆ குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு, நீண்ட வரலாறுகள். சன்ஆ என்ற இடத்திலே உள்ள அவர் பெயர் வர்வான் என்று வருகிறது. வர்வான் என்று பெயர் கொண்ட ஒருவர் சன்ஆவிலே யமனிலே இருந்தார். அவரும் அப்படித்தான், கஞ்சத்தனம், யாருக்கு தெரியாம போய் தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சதை எடுத்துட்டு வருவார், அப்படிப்பட்ட நிலையிலே. ஆனால் ஒன்றுமில்லாமல் அழிந்து போன வரலாறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதனாலே ஜகாத்தை கொடுத்தால், பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தான், அது வளர்ச்சி அடையும் என்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். சத்தியம் பண்ணி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். சத்தியம் பண்ணி சொல்லணுங்கிறது இல்லை. ஒரு ஆள் சதக்கா ஜகாத் கொடுக்கிற காரணத்தினால் அவருடைய பொருளாதாரம் நிச்சயமா குறையாது.
இன்னொன்னு சத்திய பத்தி சொன்னாங்க, மா காலத்தி ஜகாத்து மாலன் இல்லா அகலக்கத்து. ஒரு பொருள்ல ஜகாத்து சேர்ந்துருச்சுன்னா அசலையும் சேர்த்து ஹலாக்காகிரும்னா, அசல் பொருளையும் சேர்த்து ஹலாக்க வைக்கணும். அதனால இந்த பொருளுடைய ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிப்பாங்க. அருமையான பெருமக்களே, உலகம் சீராக இயங்குறதுக்கு 4 காரணம் சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருது, உலகம் சீரா இயங்கணுமானா முதல்ல அதுல் உமரா, பொறுப்பாளர்கள், ஆட்சியாளர்கள், நிர்வாகிகளுடைய நீதம். அவன் நீதமா இல்லைன்னு வைங்க, அவன் நீதமா இல்லைன்னு சொன்னா அங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒண்ணு இருக்குதா, அதை விட்டு திருப்பணுமா, ஒரு சண்டையை போடு, எல்லாரும் சண்டையை போட்டு பேசிக்கிட்டு இருப்பான், எல்லாரும் யுத்தத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பேரு இவன் பேரு பெரிய பெரிய தலைகள் பேர்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்குது. அங்க பார்த்தா அநியாயமாக சிறு பிள்ளைகளை எல்லாம் கொன்று மனித கறிகளை தின்று உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடிச்சாட்டியம் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கொடுமை நடந்தது. இது வெளியில வந்து பேசப்பட்டு விட்டால் நாரி போயிடும், மனித சமூகத்தினுடைய கேவலமான செயல். அதனால இது திருப்புறதுக்காக வேண்டி ஒரு சண்டையை போடும், ஒரு யுத்தத்தை திரும்பும். யுத்தத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்ஸ்டீன் ஃபைல் மறந்து போச்சு, அது திருப்பப்பட்டு போச்சு. என்ன நீதம் இல்லை, நீதம் இல்லை காரணத்தினால். உலகம் சீராக இயங்க வேண்டுமானால் அதுல் உமரா, ஆட்சியாளர்களுடைய நீதம் முதலாவது வேண்டும். சொன்னாங்க உழைமில் உலமா, அறிஞர்களுடைய அறிவு உலகத்தில் அது நிலை செல்லப்பட வேண்டும். அதை கொண்டு உலகம் சீரா, அதை கொண்டு சீரா. மூணாவது சகாவத்துல் அக்னியா, அக்னியாக்களுடைய வசதி படைத்தவர்களுடைய உபகாரம், அவர்களுடைய அந்த உபகாரம் சகாவத் இருக்கிறதே, அதை கொண்டு வந்த உலகத்தை வாழ வைக்கிறான். அது மாதிரி துஆஉல் ஃபுகரா, அதை பெறக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய துஆ சாதாரணமான துஆ இல்லை, அவங்களுடைய துஆவை கொண்டு உலகம் வாழ்கிறது. நீதம், பொறுப்பாளர்களுடைய நீதமும், அறிஞர்களுடைய கல்வியும், உபகாரிகளுடைய பெருந்தனக்காரர்களுடைய பெருமக்களுடைய அந்த சகாவத்தும், அதையோ ஏழைகளுடைய துஆவும், அதுக்கு நிகர் ஒன்றுமை. அதை கொண்டுதான் உலகம் வாழ்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிச்சாங்க. ஒரு நல்ல முஃமின் சொன்னா எப்படி நினைச்சு கொடுக்கணும், மினல்லாஹ் இலல்லாஹ், என் ரப்பு தந்தா ரப்புக்காக கொடுக்கணும். நாம என்ன கொண்டு வந்தோம், மினல்லாஹ் என் ரப்பிடத்திலிருந்து எனக்கு வந்தது, இலல்லாஹ் என் ரப்புக்காக கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு உயர்வான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ரப்பிடத்திலிருந்து பெரு ஆசைப்படுறோமா இல்லையா, அதத்தா இதத்தா இதத்தா அதத்தா எல்லாத்தையும் கேட்கிறோம். அந்த நேரத்தில் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம். ஆனால் கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைவேன், பெறுவதில் மகிழ்ச்சி போல கொடுப்பதிலே மகிழ்ச்சி வந்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றியாளர் பெருமக்களை. உன்னதமான ஒரு யாரு கொடுக்கணும், குறிப்பா என்ன ஏழைகளுக்கு, அவ்வளவுதான். ஏழைகள்ல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஊருக்கு மஹல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கேயோ இருக்கிறதுங்கிறத விட சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏழைகளை அவங்களை கண்ணியமா, அவங்களுடைய அவங்க கண்ணியம் குறையக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாது. கண்ணியமான முறையில் அவருடைய ஏழ்மை போக்கக்கூடிய நிலையிலே நம்மாலான ஒரு நல்ல விதமான ஒரு முயற்சி செய்து அந்த ஏழ்மையை போக்குறதுக்கு முயற்சி பண்றது. உறவுகளா இருக்கிறாங்க, அவங்க அவன் ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டான், அவன் கண்டுக்கிற மாட்டான். அப்படி இல்லை, அவன் கண்டுக்கிறதுக்காண்டியா கொடுக்கறோம், அல்லாவுக்காக கொடுக்கறோம் என்று சொல்லும் பொழுது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பொதுவாக அல்லாஹ் தஆலா 8 பிரிவினர்கள் சொன்னாலும் கூட அதில் பிரதானமான ஏழைகளின் அடிப்படையிலே கொடுப்பது என்பது பொருத்தமானது. அருமையான பெருமக்களே, இது கொடுக்கும் மனிதர்களிடத்திலேயும் பெரும் மனிதர்களிடத்திலேயும் பல்வேறு விதமான உன்னதமான தாக்கங்களை உண்டாக்குகிறது. அது நீண்ட நேரம் சொல்லப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா வளமான பொருளாதாரத்தை தந்து அதிகமான முறையிலே ஜக்காத்துகளையும் சதகாத்துகளையும் தான தர்மங்களையும் கொடுத்து வாழக்கூடிய உண்மையான பரிசுத்தமான முஃமின்களில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவானாக. நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா வளர்ச்சியை தந்திருவானாக, அதில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. அவன் விரும்பக்கூடிய காரியங்களிலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ரப்பினுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செலவழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.